வணக்கம். எல்லாருடைய ஃபேவரட்டான ரெசிபி பூரியும் பூரி மசாலாவும் எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போ பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துடுறேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகா 2 நீல வாக்கில் கட் பண்ணது, அப்புறம் இடித்த இஞ்சி இதெல்லாம் இதோட சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ வதக்கின பிறகு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாமே கொஞ்சம் வேக விடுங்க. இதோட மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 உரித்து நல்லா கட் பண்ணி அதோடு அதை சேர்த்துருக்கேன். கடல மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். இதெல்லாம் கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவை இதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ இதோட பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி நல்லா நம்ம சாஃப்டாக புஸ்ஸுன்னு பூரி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் ரவை சேர்த்துருங்க. ரவை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 2 கப் மாவுக்கு நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமேல் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா டைட்டாக இறுக்கமாக பிணைஞ்சிருங்க. லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூரி நல்லா வராது. க்ளோஸ் பண்ணி நான் 1 ஹவர் வச்சிடுறேன். அப்புறமேல் நான் பூரிக்கு எடுத்து தேய்க்கிறேன். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை நம்ம தேய்க்கலாம். தேய்க்கும் போது நல்லா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி தேய்ங்க. இப்போ ரவுண்ட் ஷேப் எக்ஸாக்டாக வர்றதுக்கு ஒரு பாத்திரத்தோட மூடியை வச்சு நீங்கள் அதை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இன்னும் நல்லா காஞ்ச பிறகு பூரி இப்போ போட்டு எடுக்கலாம். பூரியை ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடும் திருப்பி போடுங்க. பூரி பொன்னிறம் ஆனோன்னே நம்ம எடுத்துடலாம்.